செம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 2 வான் சிறப்பு 20வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இந்த உலகத்திலே நீர் இல்லை என்றால், மழை நீர் இல்லை என்றால் எந்த தொழிலும் நடக்காது, எந்த உயிரும் வாழ முடியாது. உலகமே கிடையாது, உலகத்தில் உள்ள மக்களே கிடையாது, உயிரினங்களே கிடையாது. உலகத்தில் இந்த பூமி வெறும் மண்ணாக இருந்து, மலையாக இருந்து, காடாக இருந்து அப்படி சுழன்று கொண்டிருக்க வேண்டியது தான். எந்த விதமான உயிரினங்களும் இருக்காது. மழை இருப்பதனால்தான் இந்த உயிரினங்களெல்லாம் இருக்கின்றன. இந்த உயிரினங்கள் இருப்பதனால்தான் இந்த உலகத்திற்கு மதிப்பு. உலகத்திலே உயிரினங்களே எந்த உயிரும் இல்லை என்றால் இந்த பூமிக்கு என்ன மதிப்பு? ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் கிடைக்காது. அந்த தண்ணீர் அவ்வளவு முக்கியம். நீரென்று அமையாது உலகெனின், இந்த உலகமே நல்ல நிலையிலே அருமையாக உலகம் நிலைத்து நிற்கிறது. மிக அருமையாக செழிப்பாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே மரம் செடி கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன, வளர்ச்சி அடைந்திருக்கின்றன, மிக குளிர்ச்சி தருகின்றன, மிக பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று இருக்கின்றன. உயிரினங்களெல்லாம் பறக்கின்றன. சில மிருகங்கள் வாழ்கின்றன, நீரில் நீந்துகின்றன. சில மிருகங்கள் நடக்கின்றன, சில மிருகங்கள் ஊர்ந்து செல்கின்றன, பாம்பு போன்றவையெல்லாம் ஊர்ந்து செல்கின்றன. எல்லா விதமான உயிரினங்களும் வாழ்கின்றன. எல்லாம் நடக்கிறது, எல்லாம் உயிர் வாழ்கின்றன, நல்லபடியே உயிர் வாழ்கின்றன என்றால் இதற்கு காரணம் மழை நீர் தான். இந்த மழை நீர் இல்லை என்றால் ஊர்வன, நடப்பன, பறப்பவை எதுவுமே இருக்காது. மண்ணுக்குள் வாழ்பவை கூட இருக்காது. வானத்திலே மட்டும் பறந்து கொண்டிருக்கக்கூட பறவைகள் கூட இருக்காது. மண் மீது நடப்பவர்களும் சரி, ஊர்ந்து செல்கின்றது விலங்குகள், திரிகின்ற விலங்குகளும் சரி வாழ முடியாது. நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும், அப்படி இருக்கின்ற பொழுது நீர் இல்லாமல் இந்த எந்த உயிரினமும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது மனிதனுக்கு மட்டும் எப்படி ஒழுக்கம் இருக்கும்? மனிதனுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். சில விலங்குகளுக்கு கூட ஒழுக்கம் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தின்படி தான் அது நடந்து கொள்கின்றன. சில மிருகங்கள் அந்த மிருகத்தை அடித்தால்தான் திருப்பி அடிக்கும், கடிக்க வரும், துன்புறுத்த வரும். அதை நாம் ஒன்றும் செய்யவில்லை என்றால் அது தானாக போய்விடும். அந்த குணம் இருக்கிறது. நீ சீண்டினால் அது சீண்டும், நீ அடித்தால் அது அடிக்க வரும், நீ தொந்தரவு செய்தால் அது உனக்கு தொந்தரவு செய்ய வரும். நீ தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போய்விடும். சில பேர் பாம்போடு விளையாடுகிறார்கள், பாம்பை தன்னுடைய உடல் மீது வைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அந்த பாம்பை அவர்கள் பரிவோடு பார்க்கிறார்கள், அன்பாக பார்க்கிறார்கள், மிக மென்மையாக தொட்டு தழுவுகிறார்கள். பார்க்கின்ற பார்வையிலே அருள் பொழிகிறது. இந்த உயிரினத்தை அவ்வளவு மதிக்கிறார்கள். அந்த உயிரினமானது, பாம்பானது உடல் மீது வலம் வருகிறது. பலவிதமாக உடல் மீது திரிகிறது, ஒன்றும் செய்யவில்லை. நாம் துன்பம் செய்தால் அது நமக்கு துன்பம் செய்யும். நல்ல குணங்கள் இருக்கின்றன, விலங்குகளுக்கும் நல்ல குணங்கள் இருக்கின்றன, மனிதனுக்கும் நல்ல குணங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் அவன் தன்னுடைய ஆணவத்தினாலே நல்லதவற்றை நாட வேண்டும், நல்லதவற்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத காரணத்தினாலே, பொறாமை குணத்தினாலே, தான் பெரியவன் என்கின்ற இருமாப்பினாலே பலவிதமான தீமைகளை செய்கின்றான். ஒழுக்கங்கெட்ட செயல்களை எல்லாம் செய்கின்றான். தான் உயர வேண்டும் என்பதற்காக, தன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்பதற்காக, தானே பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு துன்பம் செய்கிறான். தானே பெரிய பணக்காரனாக வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை வாழ விடாமல் செய்கிறான். தானே பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதற்காக யாரையும் மதிப்பதில்லை. நான் தான் பெரிய தலைவன், நான் தான் பெரிய அழகன், நான் தான் பெரிய பணக்காரன் என்ற ஆணவத்தோடு இருப்பதனாலே நல்ல ஒழுக்கங்கள் அவனிடத்திலே வராமல் போய்விடுகின்றன. நல்ல ஒழுக்கங்கள் வர வேண்டுமென்றால் மழை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னார் இனியார், இவர் கெட்டவர் இவர் நல்லவர் என்று மழை பெய்வதில்லை.
எல்லாருக்கும் பொழிகிறது. வேற்றுமையே கிடையாது. கடவுளுக்கு கூட அப்படித்தான் குணம். வேண்டுதல் வேண்டாம இலான், விருப்பு வெறுப்பு இல்லாதவன் கடவுள். மழை இருக்கிறதே, இந்த ஊருக்குத்தான் மழை பெய்ய வேண்டும், அந்த ஊருக்கு மழை பெய்யக்கூடாது என்ற எண்ணம் கிடையாது. அது தன் போக்கில் மேகங்கள் எப்படி போகிறதோ போகிற இடத்திலெல்லாம் பெய்து கொண்டே போகிறது. பெய்யக்கூடாது என்ற எண்ணம் இல்லை, பெய்கிறது. கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் இல்லை. அதை பார்த்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறது. நான் உங்களுக்கு மழை பெய்து உங்கள் நிலமெல்லாம் நன்றாக விளைகிறது, எனக்கு ஏதாவது நீங்கள் கைமாறு உதவி செய்யுங்கள், மறு உதவி பிரதிபலனை எதிர்பார்த்து எனக்கு இது செய்யுங்கள் அது செய்யுங்கள் என்று மழை கேட்கிறதா? இல்லை. நாமத்தான் என்ன செய்கிறோம்? மாரியை தெய்வமாக நினைத்து மாரியம்மன் கோயில் என்று கட்டி அந்த மாரி மழைக்காக ஒரு தெய்வத்தை உருவாக்கி மாரியம்மா என்று பெயரிட்டு, மாரியம்மா நீ எங்களுக்கெல்லாம் வாரி வாரி மழையை கொடுக்கிறாய், எங்களை வாழ வைக்கிறாய், உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக உங்களுக்கு பூஜை செய்கிறோம் என்று அந்த மாரியம்மாளுக்கு விழா எடுக்கிறார்கள், பொங்கல் எடுக்கிறார்கள், கூடு ஊற்றுகிறார்கள். இவர்களாகத்தான் செய்கிறார்கள், மழை கேட்கவில்லை. அது எந்த விதமான மழை தனக்கு இது வேண்டும் இது வேண்டும், எனக்கு இது செய்யுங்கள் அதனால் தான் உங்களுக்கு மழை பெய்வேன், இல்லை என்றால் பெய்ய மாட்டேன் என்றெல்லாம் அது சொல்வதில்லை. எந்த வித்தியாசமும் பாகுபாடும் இல்லாமல் அது மழை பொழிகிறது. அதே போல அந்த பண்பை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒழுக்கம். இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒழுக்கம். அந்த தண்ணீர் தானாக பாய்கிறது, நிலத்துக்குள் செல்லுகிறது, கடலில் தங்குகிறது. கடல் நீர் உப்பாயிற்று, அங்கே போய் பெய்கிறது. அந்த கடல் நீருக்கும் பெய்கிறது, கடலுக்கும் மழை பெய்கிறது, மலை மேலே பெய்கிறது. மலையில் இருக்கின்ற உயிரினங்களும் வாழ வேண்டும் இல்லையா? மலை உச்சியில் பெய்கிறது, காட்டில் பெய்கிறது, காட்டில் பெய்கிறது, எரிகின்ற மலையின் மீது கூட பெய்கிறது. சில நேரத்தில் எரிமலையில் எந்த வித்தியாசமும் பார்ப்பதில்லை. அப்படி மனிதன் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதுதான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை வளர்ப்பது தான் மழை. மழையை பார்த்து நாம் ஒழுக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே எல்லா மழை பெய்து எல்லா வளங்களும் இருந்தால்தான் நாம் ஒழுக்கமாக இருப்போம். இந்த மழை பெய்யாமல் போய்விட்டால் திருட ஆரம்பித்து விடுவான், ஒழுக்கம் போய்விடுகிறது. மழை பெய்யாமல் போய்விட்டால் பொருளாதாரத்தில் தாழ்ந்து விடுகிறான் மனிதன். எந்த வசதியும் இல்லை, உணவில்லை, திருட ஆரம்பிக்கிறான். உணவில்லை என்றால் அடித்து பிடுங்குகிறான், திருட ஆரம்பிக்கிறான், கடித்து குதறுகிறான், திருடுகிறான், எல்லா அடிக்கிறான், உதைக்கிறான், மற்றவர்களிடம் பிடுங்கிக் கொள்கிறான். இந்த நிலைக்கு காரணம் என்ன? மழை பெய்யவில்லை. அதனால் தான் இந்த ஒழுக்கம் கெட்ட செயலில் அவன் ஈடுபடுகிறான். ஆக மனிதன் ஒழுக்கமாக இருப்பதற்கும் ஒழுக்கம் கெடுவதற்கும் கூட இந்த மழையே காரணம். மழை இல்லாமல் போகின்ற பொழுது ஒழுக்கம் கெட்டு விடுகிறது. மழை பொழுது நன்றாக இருக்கின்ற பொழுது, உலகம் நன்றாக செழிப்பாக இருக்கின்ற பொழுது, வீடு நிலங்களெல்லாம் செழிப்பாக இருக்கின்ற பொழுது மனிதன் ஒழுக்கமாக இருக்கிறான். ஆக இந்த மனிதன் ஒழுக்கமாக இருப்பதற்கும் ஒழுக்கம் கெடுவதற்கும் கூட இந்த மழைதான் காரணமாக இருக்கிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.